கிருபை. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க, சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்கப்பா. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு 3 வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாமி நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேணும் என்பதை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக சொல்லி தருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பட்டியலை போடுறார். அல்ல, யாருக்காவது அந்த வசனம் தெரியுமா? பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுற வசனம். யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லையா? 500 ரூபாய் எனக்கு லாபம். சரியா? நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கலான்னு யோசித்தேன். 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போல கவலைப்படாமல் இருப்பது எப்படி? எங்கே போய் கற்றுக்குறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம், கவுன்சிலிங்க்கு போகிறாங்க. கவலைப்படாமல் இருப்பது எப்படி? ஆனால் ஆண்டவர் கத்தரார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் கவலைப்படாமல் இருப்பது எப்படி சார், ஜெபிப்பது எப்படி, அதுவும் ஆண்டவர் கத்தரார். இல்லை, 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லி தருகிற இந்த காரியம் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து வாசிக்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 18 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பைபிள் சொல்லுது எப்படி ஜெபிக்க வேண்டும். இல்லை, என்ன ஜெபம் பண்ணுறோம், எப்படி ஜெபம் பண்ணுறோம், எதுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஜெபிப்பது எப்படி கற்றுக் கொடுக்குறார். இல்லை, எப்படி நீ ட்ரெஸ் பண்ணின்னு போகணும், எப்படி மேக்கப் பண்ணின்னு போகணும், எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். சொன்னாரா? நம்ம முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் பூசி நம்ம ஸ்டைலில் சொல்ல போனால் பவுடர் போட்டு முடிஞ்சால் லிப்ஸ்டிக் போட்டு நல்லா அழகாக போய் அவர் முன்னால் உட்காருங்கன்னு சொல்லித்தரார். சொல்லிடுறா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? பல்லு கூட வளர்க்காமல் எழுந்த உடனே அப்படியே 4 காலில் நின்றுன்னு, ஏசப்பா இன்னைக்கு தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இப்படி ஆரம்பிச்சிடுறோம். சரியா? ஜெபிப்பது எப்படி எல்லாமே இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவை போல வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம அந்த வைராக்கியமான வாழ்க்கையை விட்டுவிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதை விட்டுவிட்டோம், நமக்கு தோன்றபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு சில காரியங்களை கற்றுத்தரப் போகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு 3 பேரை நாம் பார்க்கிறோம். அதுல ஒன்று, கல்லறையிலே இருந்து வந்த ஒரு மனிதன். அவனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நாங்கள் அநேகராய் இருக்கிறதுனாலே என் பேர் என்னது, லேகியோன் அப்படின்னு சொல்றான். 2வது, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம், 12 வருஷம் பெரும்பாடு உள்ளவர். 3வது, தன் மகளை இழந்த யவீரு அல்லது ஜபாலய தலைவன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை பார்க்கிறோம்.
இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் இயேசு அவர்களுக்கு சொன்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கும்போது மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் அங்கே நாம் வாசித்த வேத பகுதியில் 16லிருந்து 20 வரைக்கும் நாம் அதை பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு தருகிற 21வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் அதை பார்க்கலாம். இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. 34வது வசனத்துல அவளுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. முதல் வார்த்தை உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சுகமாயிரு. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தர முதல் காரியம், இந்த 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 பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் 12 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, மென்சுரேஷன் அப்படின்னு போட்டு என்ன சொல்கிறது, அதை குறித்த ஒரு விளக்கம் அதில் இருக்குது. ஒரு நார்மலான ஒரு பெண்ணினுடைய மென்சுரல் டைம், அதாவது ஒவ்வொரு மாதமும் இத்தனை நாள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தாங்க. ஆனால் நார்மலாக ஒரு பெண் வாழுகிற காலங்களில் 7 ஆண்டுகள் இதற்கான நாளாக இருக்கிறது. 7 வருஷம், சரிங்களா? அந்த 7 வருஷத்தை தான் அந்த வாழ்க்கை முழுவதுமே அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிற இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, ஒரே ஸ்ட்ரெச்சில் 12 ஆண்டுகள் தொடர்ந்து அவளுடைய வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, அருமையான பெண்களுக்கு தெரியும் அந்த நாட்கள் எவ்வளவு வேதனையானதுன்னு தெரியும் இல்லை? சும்மா சின்ன காரியம் கூட அவங்கள வேதனைப்படுத்திடும். அவங்களால அந்த வலியை தாங்க முடியாது. ஒரு சிலருடைய வலி துடிப்பாங்க. ஏன்னா என்னுடைய அக்காவுக்கு அப்படி பார்த்துருக்குறேன். அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படியே விழுந்து பிறழுவாங்க. வயிற்று வலி தாங்க முடியாது. அதுக்காக அவங்களுக்கு அந்த மருந்து கொடு, இந்த மருந்தை கொடு, இந்த மாத்திரை கொடு, அப்படி கொடுத்து 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 அவங்கள கடத்தி கொண்டு வந்தோம். எவ்வளோ பெரிய வேதனை இல்லை? இப்போ இந்த அம்மாவை கொஞ்சம் அவங்க முன்னால் நிறுத்திக்குங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு 12 ஆண்டுகள் வேதனை நிறைந்த வாழ்க்கையாக வாழ்கிறார். அதே போல அவளுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவள் இந்த 12 வருஷம் ஒருத்தருடைய சரீரத்திலிருந்து தொடர்ந்து ரத்தம் போய்கொண்டே இருக்குமானால் அவர்கள் பலவீனப்பட்டு போய்விடுவார்கள் இல்லையா? ஒரு 10 நாள் நீடிச்சாலே ஒரு சிலர் எழுந்திருக்க முடியாது. இவங்களுக்கு 12 வருஷம் அது இருக்குது அப்படின்னா அந்த அம்மா எப்படி அதை சகிச்சிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பலன் இழந்தவளாய், சுகம் இழந்தவளாய். 3வது சொல்லுகிறது, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவள் செலவழித்தாள், பொருளை இழந்தாள். பொருளை இழந்தாள். எவ்வளவு சம்பாத்தியம் இருந்ததோ அத்தனையும் அவள் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணி அவள் இழந்து கொண்டே இருந்தாள். அது மட்டுமல்ல, எல்லா நன்மைகளும் போச்சான், ஆஸ்திகளை எல்லாம் அவள் இழந்தாள். ஒருத்தர் இப்படி எழுதி இருக்கிறாங்க, அவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து மருந்து போயிருக்கிறது. அப்போ அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனையும் அவள் செய்தும் வேதம் சொல்லுகிறது, சற்றாகிலும் அவள் சுகமடையவில்லை. அருமையானவர்களே, நான் இப்படி யோசிக்கிறேன், ஒரு டாக்டர் கிட்ட போனா நம்ம என்ன நம்பிக்கையோட போவோம் டாக்டர் கிட்ட? இந்த டாக்டர் கிட்ட போனா, ஆமா, ஏமிக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். அவளுக்கு சளி வந்தா போதும், கொஞ்சம் உடம்பு முடியலன்னா போதும், அப்பா டாக்டர் கிட்ட போலாம்ப்பா. எந்த டாக்டர் கிட்ட? இந்த டாக்டர் கிட்ட போனோம். ஒரு நாள் பிடிச்சி செம்ம ரைடு விட்டேன். எப்போ பாரு டாக்டரை பாரு, அந்த டாக்டர் கிட்ட போகிறேன், அந்த டாக்டர் கிட்ட போகிறேன்ற. என்ன நினச்சுன்னு இருக்க நீ? இனிமேல் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன் சொல்கிறேன்? நமக்கு ஒரு நம்பிக்கை, இந்த டாக்டர் கிட்ட போனால் சுகமாயிடும். போதா குறைக்கு நம்ம பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லி அனுப்புவோம், இன்னார்கிட்ட போய் பாருங்க, அவர்கிட்ட போனால் சரியாயிடும் இல்லை? ஆனால் இந்த அம்மா போன டாக்டருங்க யாருமே அவளுக்கு சுகம் தரலை. அதற்கு பதிலாக வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா? அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். அந்த வருத்தம் எப்படி இருந்திருக்கும்? என்னங்க, நல்ல டாக்டர்னு சொன்னாங்க, எவ்வளோ பணம் கொடுத்தேன், ஒன்றும் நான் சரியாகலையே. எவ்வளோ நல்ல நம்பிக்கையோட போனேன், எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, சுகமாகறாங்கன்னு சொல்லி போனேன்,
எனக்கு சுகம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும்ல. அவள் சுகம் இழந்தால், அப்புறம் பலன் இழந்தா, பொருள் இழந்தா, எல்லா நன்மைகளையும் இழந்தா. ஆனால் அதில் அவளுக்கு என்ன இல்லை? சுகம் உண்டாகவே இல்லை, ஒரு விடுதலை கிடைக்கல. வேதம் சொல்லுகிறது அதிக வருத்தம் அடைந்தாள். இருக்க 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 வேதனை கூடிக்கிட்டே இருக்குதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, 2025 ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ கடந்து வந்திருக்கலாம். இருக்க 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 பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வேதனைக்கு மேல வேதனை, இழப்புகளுக்கு மேல இழப்பு, சோர்ந்து போய் வந்திருந்தாயானால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? விசுவாசி. அல்லேலூயா. இந்த 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 பெரும்பாடுள்ள ஸ்திரீ செய்த ஒரு காரியம் என்ன பாருங்க. 27வது வசனம் சொல்லுது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தாள்னு போடல, இயேசுவினுடைய அற்புதத்தை கண்டாள்னு போடல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். யாரோ சொல்லி இருக்கிறாங்க, அந்த இயேசு வல்லமை உள்ளவர், அந்த இயேசு அற்புதம் செய்கிறவர், அவருடைய வல்லமைக்கு முன்னால எந்த பலவீனமும் நிற்க முடியாது, எல்லாருக்கும் சுகம் தர்றாரு. ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது, அவரிடத்தில் வந்த எல்லா வியாதியஸ்தரையும் அவர் சொஸ்தமாக்கினார்னு சொல்லுது. இதை பெற்றவர்கள் போய் சொல்லியிருப்பாங்க, அம்மா இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருமா, இத்தனை வருஷம் நீ பாடுபடுற, போய் பார் அவர்கிட்ட, அவர் உனக்கு சுகம் தருவா சொல்லியிருப்பாங்க. ஆனா சமுதாயம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ தீட்டானவள், நீ வெளியே வரக்கூடாது, நீ யாரையும் தொடக்கூடாது, நீ எங்கேயும் போகக்கூடாது. கட்டுப்பாடுகளுக்கு மேலே கட்டுப்பாடு அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேதத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் உதிரப்போக்குள்ள பெண்கள் யாரையும் தொடவும் கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, அவங்க எதையும் தொடரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த அம்மா மனதுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அல்லேலூயா. பல நேரங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா, வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை, தொட்டாலாகிலும் இல்லை, தொட்டால். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 26ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைத்துட்டோம். 2வது வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இனி வருகிற காலங்களில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவரை நான் தொட்டால், அவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருந்தால், அவருடைய வேதத்தை நான் வாசித்தால், அவரை நோக்கி நான் கூப்பிட்டால் நான் சுகமடைவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரங்களில் கடந்த காலத்தினுடைய அந்த வேதனையும் கடந்த காலத்தினுடைய இழப்பும் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தந்திருக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? எனக்கெல்லாம் ஒரு நன்மை கிடையாது, எனக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்காது, எனக்கு யார் நன்மை செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு நீ உட்கார்ந்து இருப்பாயானால் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் உன்னிடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, வருத்தப்பட்டால், அவருடைய சரீர சுகத்தை இழந்துட்டாங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. வருத்தத்தின் மேல வருத்தம், அவள் அதிகமான வேதனையில் இருந்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். அல்லேலூயா. எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகும்போது சோர்ந்து போயிடாதீங்க. வேதத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசித்த வேத பகுதியான 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 9வது வசனம் 11வது வசனம் ரெண்டுத்தையும் வாசிங்க. பாருங்க, இங்க சொல்றாங்க, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள், பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்தகாரம். பாருங்க, இங்க சொல்றாங்க, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், எங்களுக்கு என்ன வந்துச்சு? இருள் வந்தது. நாங்க பிரகாசமா இருக்கோம் அப்படின்னு பார்த்திருந்தோம், ஆனா என்ன வந்திருக்கிறது? அந்தகாரம் வந்திருக்கிறது. 11வது வசனத்தை வாசிங்க. கூவிக்கொண்டிருக்கிறோம், நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், ஆனா நியாயம் கிடைக்கல, காணோம். அடுத்து சொல்லி, ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. இந்த 4 வார்த்தையை மறந்துடாதீங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இருள் வந்தது. நாங்கள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், எங்களுக்கு அந்தகாரம் வந்தது.
நியாயத்துக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அடுத்தது சொல்றேன், ரட்சிப்பு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. சரி, ஏசாயா தான் இப்படி புலம்புறாருன்னு பார்த்தா எரேமியாவும் புலம்புறார். எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 8:15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. அதே போல 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கன்னா இதே வார்த்தையை எரேமியா திரும்ப சொல்றாரு. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மை இல்லை. அருமையானவர்களே, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இருள் வந்தது. பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், அந்தகாரம் வந்தது. நியாயத்துக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு கிடைக்கல. ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரம் ஆயிடுச்சு. அடுத்தது இவங்க சொல்றாங்க, நாங்கள் சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. அடுத்தது சொல்றாங்க, நாங்கள் ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் வந்தது என்ன தெரியுமா? ஆபத்து. ஒருவேளை அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியங்கள் பொய்த்து போய் நீ எதிர்பார்க்காத வேதனையான சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்குமானால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும். அவரை நான் தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. அவரை நான் தொட்டால் என் வாழ்க்கையின் மாற்றங்கள் வரும். அவரை நான் தொட்டால் என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நடந்தது என்ன? இந்த அம்மா தொட்டாங்க. அந்த 29வது வசனம் சொல்லுது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது உடனே. மார்க் எழுதும் பொழுது நீங்க இந்த மார்க்கின் புஸ்தகத்தை முழுசும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அந்த நடை எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லா இடத்திலும் உடனே 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 அப்படின்ற வார்த்தையை நீங்க பார்க்கலாம் மார்க் முழுதும். காரணம் என்ன தெரியுமா? மார்க் ஆண்டவருடைய வல்லமை அவ்வளவு தூரம் உணர்ந்து எழுதுறாரு. உடனே அவளுக்கு சுகம் உண்டாயிற்று, நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உடனே சுகம் உண்டாயிற்று, உடனே ஆரோக்கியம் உண்டாயிற்று. இன்னைக்கு அருமையான இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என்ன தொட்டது? நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன தொட்டது. சீசர்கள் சொல்றாங்க, என்னையா இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே? ஆண்டவர் சொல்ல, இல்லை என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இந்த அம்மா பார்க்குறாங்க, இதுக்கு மேலே நம்ம ஒளிஞ்சிருக்க முடியாது, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த பொழுது வேதம் அவளுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை. ஆண்டவருடைய வல்லமை இருக்குது, உண்மைதான். ஆனா அந்த வல்லமை செயல்பட வேண்டுமானால் அங்க என்ன முன்னால வரணும் தெரியுமா? விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம்? நான் சுகமாவேன். அல்லேலூயா. நான் சுகமாவேன், நான் அற்புதம் காண்பேன், எனக்கு ஒரு நன்மை நடக்கும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு நிறைய நேரங்களில் நம்ம விசுவாச அறிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? நடக்கும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணா நடக்கும், ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. இன்னையிலிருந்து நம்ம ஜெபம் கொஞ்சம் மாறணும். எப்படி மாறணும்? நான் தொட்டால் சுகம் உண்டாகும், நான் கேட்டால் கேட்டதை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. யோவான் சொல்றார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. யாராவது ஏயா ஜபத்துக்கு போறீங்கன்னு கேட்டால் தைரியமா சொல்லுங்க, நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஐயா அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டேயா. எதை கேட்டாலும் ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன? சுகமாயிரு. அல்லேலூயா.
இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை என்ன தெரியுமா? உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. சுகமாயிருப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுல குறை உள்ளவர் அல்ல, அற்புதம் பெற்றுக்கொள்வதில் நீங்கள் நானும் குறை உள்ளவர்களா இருக்கிறோம். அவரிடத்துல வல்லமை மிகுந்திருக்கிறது. யார் அவரை தொட்டாலும் அந்த வல்லமை அவர்களில பாய்ந்து போகும். ஆனா தொடர்றதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 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 வைராக்கியத்தோட நீங்க போறீங்க. ஆண்டவரே, உம்மை நான் தொடுவேன், உம்முடைய வல்லமை எனக்குள்ள வரணும், நான் சுகத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. நான் அற்புதம் பார்க்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன் சுவாமி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அற்புதம் பார்க்குற வரைக்கும் உண்மை விட மாட்டேன். எத்தனை மனுஷங்கிட்ட போய் தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இதை செய்யுங்க சார், இதை செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சார், நாள் பூரா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, என் ஆண்டுடைய பாதத்தில் நீ அந்த நேரத்தில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தானா காரியம் நடந்திருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம செய்ய தவறின ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு கற்றுத்தரார். நீ சுகமாயிருப்பாய். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய். சார், நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன? மார்க் 5:36 பாருங்க. மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. நான் இப்படி அதை யோசிக்கிறேன். பயப்படாத, தைரியமாயிருப்பாய். அல்லேலூயா. தைரியமாயிருப்பாய். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள என்ன வருகிறது? பயம் வருது. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? இந்த யவீரு அல்லது ஜெப ஆலய தலைவன் என்ன பண்றாரு? தன்னுடைய மகளுக்கு சுகம் வேணும், இயேசுவின் இடத்துல போறார். நீங்க அதை 23வது வசனத்திலே பார்க்கலாம். என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனோடு கூட போனார். இதுதான் நம்ம பார்க்கிற காரியம். இந்த மனுஷன் வர்றான். மத்தேயுல சொல்லுது, என் மகள் மரித்து போனால்னே சொல்லிட்டான். மரித்து போனால் நீங்க அவளை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ இயேசு அவன் பின்னால போறார். வாப்பா போலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. போகும்போது தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடுவில் வந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நின்று பேசுறாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீ சுகமா இருப்பாய்னு ஆசீர்வதிச்சுட்டு இப்படி திரும்பினா இந்த மனுஷனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 35. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அப்போ ரெண்டாவது இந்த மனுஷனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது தெரியுமா? உன் மகள், நீ அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு ஏசாமியை கூப்பிட்டையா, இப்போ அவ என்ன ஆயிட்டா? மரித்து போயிட்டா. இனி நீ போதகரை கூப்பிட்டு அவரை வேதனைப்படுத்தாத. பாவம் மனுஷன், அவரை கூப்பிட்டு நீ என்னத்தை பண்ண போற? அவரை விட்டுரு. இப்போ இந்த ஜெப ஆலய தலைவனுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுவின் இடத்துல வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருப்பான். எப்படியாவது இவரை நான் கூட்டிகிட்டு போய் என் மகளுக்கு ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். என் மக சாக மாட்டா, அவள் பிழைச்சிக்குவா, எப்படியும் பிழைச்சிருவா. இயேசு வந்துட்டார்னா, தொட்டார்னா, ஜெபிச்சிட்டார்னா போதும், என் பிள்ளைக்கு சுகம் உண்டாயிடும் அப்படின்னு யோசித்து நின்றவனுக்கு இப்போ எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் நினைக்கிறேன் உலகமே தலைகீழாக போன மாதிரி இருக்கும். நம்பிக்கையெல்லாம் அற்று போனது போல இருக்கும். நம்பி வந்தனே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும்னு வந்தனே, அதுக்கு பதிலாக எல்லாமே பொய்த்து போனதே. அவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும், ஒரு கலக்கம் வந்திருக்கும். கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்? இயேசுனிடத்தில் என்ன பிரயோஜனம்? அவர் சுகம் தருவார்னு எதிர்பார்த்தா அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என் பிள்ளை செத்து போயிட்டா. இது அவன் யோசித்ததை ஆண்டவர் உணர்ந்து தான் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்குதா, பயப்படாத. நீ நம்பினதுக்கு பதிலாக நீ எதிர்பாராத வேதனைகளும் சோதனைகளும் உன்னை நெருங்கும் போது பயந்துராத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பக்கத்தில் நிற்கிறவரை மறந்துட்டு இருப்பான். செய்தி கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும், வேறு வேதனை வந்திருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, தைரியமா இரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ தைரியமா இருப்பாய். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம், பயந்து போகிறோம். என்ன ஆகுமோ தெரியலையேன்னு நினைக்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லாகும். ஆமா, அவருடைய ஒரு வார்த்தை போதும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் மாறும். அல்லேலூயா. சாபம் மாறும், பாவம் மாறும், என்னுடைய வியாதி மாறும், என்னுடைய வறுமை மாறும், எனக்கு இருக்கிற குறைவுகள் மாறும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, தைரியமா இருப்பான்னு சொன்னது மட்டும் இல்ல, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஒரு அருமையான ஒரு விசுவாச அறிக்கை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்களேன், தேடுறாங்க பாருங்களேன். உங்களெல்லாம் நாங்கள் என்னத்த சொல்றது? பைபிள் படிக்கிறீங்களா? இல்லை பைபிள்ஸில் வீட்டில் அழகுக்கு வச்சுருக்கிறீங்களா? இந்த வசனம்லாம் தூக்கத்தில் தட்டி எழுப்பி யோபு 19:25 சொல்லு அப்படின்னா பட்டுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம ஆளுங்க அப்போ தான் பைபிள் தேடுறாங்க. அது இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, யோபு புதிய ஏற்பாட்டுக்கு மாற்றியிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? யோபுவை புதிய ஏற்பாட்டில் தேடுறாங்க. ஏசப்பா, எங்கள் ஆட்களை ரட்சியும். சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர் உள்ளவர், செத்து போனவர் இல்ல. அவரை நான் தூக்கிட்டு வர வேணாம், அவர் என்ன தூக்கிட்டு வர்றார். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை முழுமையாய் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி வைத்திருக்கிறார். எனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். என் மீட்பர். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வந்துட்டா போதுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிச்சிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு தைரியம் நிறைய. என்ன தைரியம்? எங்கள் அப்பா இருக்கிறார், பார்த்துக்குவார் சொல்கிறாங்கல்ல. எங்கள் அம்மா இருக்கிறாங்க, யாராவது மிரட்டினா கூட எங்கள் அப்பாவை கூட்டின்னு வர இரு, அப்படி தானே சொல்லிட்டு வரான். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம்? எனக்கு யார் இருக்கிறாங்க? எனக்காக பேச யார் இருக்கிறாங்க? எனக்காக வழக்காட யார் இருக்கிறாங்க? சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, எனக்காக வழக்காட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவர் உயிர் உள்ளவர், என் கூட இருக்கிறவர் அற்புதம் செய்கிறவர். தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றான், நான் விசுவாசித்து இருக்கிறவர் அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும். எந்நாள் வரைக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு இல்ல, கடைசி வரைக்கும் காத்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நாளைக்கு இல்லையா, என் வாழ்க்கையில என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னை காத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமா, இதுக்கும் அல்லேலூயா சொல்லாதீங்க. பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க என்ன. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உணர்வே இல்லாம உட்கார்ந்துருந்தா எப்படி? வாழ்நாளின் இறுதி வரைக்கும் என்னை காத்து கொள்ள வல்லமை உள்ளவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன?
ஸ்கூலில் வாத்தியார் ஏதாவது கேள்வி கேட்டால் தெரியாதவங்க கூட சொல்லுவான். எப்படி சொல்லுவான் தெரியுமா? அங்கே முன்னால் நான் 2 ரோவில் நல்லா படிக்கிற பசங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க பின்னால் இருந்து வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்லையா, அருமையாக சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் நிறைய பேர். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே கோரஸா சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உன் தேவன் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் கூட இருக்கிறவர் யார்? என்னை காத்து கொள்ளுகிறவர். என் கூட இருக்கிறவர் யார்? இன்னும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அற்று போகாது. அல்லேலூயா. மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஒரு அருமையான காரியம் அதுதான். 39வது வசனம் வாசிங்க. பாருங்க, இப்ப இயேசு அவன் கூட போறார், யவீரு கூட போறார், வீட்டுக்கு போயிட்டார். அங்க போனா அங்க ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன பண்ணுது தெரியுங்களா? சந்தடி பண்ணி அழுது கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. சந்தடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் அழுது அழுது புலம்புகிறவர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அடுத்தவன் புலம்புறானோ இல்லையோ, நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சிலர் நைட்டில் தூங்குறதே கிடையாது. என்ன ஆகுமோ தெரியலையே, என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இல்லை, ஒரு சிலர் இன்னொன்று சூப்பராக இருக்கிறத விட, ஓ நீங்களாம் சொல்ல மாட்டீங்களோ, ரொம்ப நல்லவங்க நீங்கள், ஏன் சொல்ல போகிறீங்க, நான் தான் சொல்லின்னு இருப்பேன் போல். இருக்கிறத விட செத்து போனால் நல்லாயிருக்கும். இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, என்னுடைய வாழ்வில் எல்லா சந்தடியையும் கண்ணீரையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் என் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா? இயேசு சொல்கிறாரு, ஏன் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்ற பொழுது அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் பாருங்க, நகைத்தார்கள். யாரையா இருந்தாலும் செத்து போன பிள்ளைய பார்த்து தூங்குறான்றாரு, இது கூட தெரியலையா இவருக்கு அப்படின்னு அவங்க இவரை கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏக்கா உனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைக்கா, யாருக்குமே வரக்கூடாதுக்கா, எப்படி நீ இதை சமாளிக்க போற அப்படின்னாங்கன்னா, ஆமாக்கா, சிந்தி போடாத சொல்ல அவங்க கிட்ட. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அல்லேலூயா. இயேசு அழுகிறவர்களையும் சந்தடி பண்ணுகிறவர்களையும் நகைத்தவர்களையும் வெளியே அனுப்பினார். அல்லேலூயா. இன்னையிலிருந்து உனக்கு வருகிற சந்தேகத்தை தூக்கி வெளியே போட்டிருக்கேன். அல்லேலூயா. அவிசுவாசம் வந்துச்சா தூக்கி வெளியே போட்டுருங்க. முடியும், ஆண்டவர் செய்வார். யாராவது வந்து உங்ககிட்ட துக்கம் விசாரிச்சாங்களா, ஏக்கா கொஞ்சம் உன் வேலையை பார்த்துட்டு போயேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவர்களை அனுப்பின பிறகு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் சீஷர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்தார். இப்போ நடக்கிற அற்புதம் தான் நீங்களும் நானும் சந்தோஷமா சொல்லணும். என்ன தெரியுமா? ஏசு அந்த பிள்ளைய பார்த்து சொல்றாரு, தலித்தா கூமி அப்படின்றார். தலித்தா கூமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே, மார்க்கு பாருங்க, அவர் ஸ்டைலில் எழுதுறார். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, தைரியமாயிரு, நீ ஒன்றையும் இழந்து போக மாட்டாய். அல்லேலூயா. இழந்த மாதிரி தான் தெரியும், ஆனா இழந்து போக மாட்டாய். திரும்ப தருவதற்கு உண்மை உள்ள கர்த்தர். யோவேல் ஆண்டவர் சொல்றாரு, வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தின்ற வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு
திரும்ப தருவேன்னு வாக்கு பண்றார். அல்லேலூயா. 2025 பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் தின்ற வருஷத்தின் விளைவை ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு தரப்போறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த வருஷம் நான் இழந்ததெல்லாம் திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா. சார், முதல்ல என்ன சொன்னாரு? சுகமாயிருப்பாய். ரெண்டாவது என்ன சொல்றாரு? தைரியமாயிரு, ஒன்னு நீ இழந்து போகல, எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். மூன்றாவதாக மார்க் 5ஆம் அதிகாரம் 1-20 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான ஆளை பார்க்குறோம். நான் அவருக்கு அப்படிதான் எழுதி வச்சு, பயங்கரமான ஆள். ஏன் தெரியுமா? அவர் வீடு கல்லறை. எங்க போன ஆராதனையில் கேட்டேன், எல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சாங்க. இந்த ஆராதனை கேட்குறேன், எத்தனை தைரியசாலி இருக்கிறீங்கன்னு பார்க்குறேன். எத்தனை பேர் நைட்டில் கல்லறைக்கு போவீங்க? நான் நினச்சின்னு இருக்கிற பகல்லையே போகிறதுக்கு நாங்கள் யோசிப்போம், நீ நைட்டில் போவியான்னு கேட்குறீங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிற நைட்லலாம் அங்கே தான் கிடப்பார். அல்லேலூயா. அவன் குடியிருப்பு எங்க? கல்லறை. அப்புறம் அவர் ட்ரெஸ்ஸே போட மாட்டார், செலவு மிச்சம். அல்லேலூயா. ட்ரெஸ் போட மாட்டான். யாரும் அவனை கட்டி வைக்க முடியாது. சங்கிலிகளினாலே கட்ட முடியலன்னு போட்டிருக்குது இல்லை? சங்கிலிகளினாலே, கயரில் கட்டுறதே பெரிய விஷயம், சங்கிலிகளினால கட்ட முடியல. அப்படியே தப்பி தவறி கட்டிட்டாங்கனாலும் அவன் என்ன பண்ணுவானா? அதை தகர்த்து போடுவான். அப்புறம் யார் அவனை அடிக்க வேண்டியதில்லை, கல் எடுத்து அவனே தன்னை குத்தி காயப்படுத்திக்குவான். ரத்தம் சொட்ட சொட்ட சுற்றுவார். அல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷனை கற்பனை பண்ணுங்களேன். திடீர்னு உங்கள் முன்னால் வந்து அப்படி ஒருத்தன் நிற்கிறான், என்ன பண்ணுவீங்க? ரத்தம் சொட்ட சொட்ட, இந்த பக்கம் ஒரு சங்கிலி, அருந்து போன சங்கிலி, இந்த பக்கம் ஒரு அருந்து போன சங்கிலி. எங்கேருந்துடா வர்ற? நான் சுடுகாட்டிலேருந்து வர்றேன். நம்ம முன்னால் ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு, நான் கல்லறையிலேருந்து வர்றேன் பாரு, என்னை கட்டி வச்சாங்க, எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டேன், என்னை நானே குத்தி காயப்படுத்திக்கிட்டேன், அதை விட நான் ஆதாம் மாதிரியே வந்திருக்கிறேன். பாதி பேருக்கு புரியல. அவர் யாரோ ஆதாம்னு யாரோ ஒருத்தர் புதுசாக வந்திருப்பார், நிர்வாணமாக வந்திருக்கிறாருங்க. இயேசுவின் முன்பாக அவன் வந்த பொழுது, அவன் எவ்வளோ வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் அவருக்கு முன்னால் அவன் பணிந்து கொண்டான். அல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய வல்லமை. இன்னைக்கு நீங்களும் நான் அந்த வல்லமையை உணராததுனால தான் நைட்டில் லைட் ஆஃப் ஆச்சுன்னா ஓன்னு அலறாங்க. மெழுகுவத்தி கொளுத்தி வைக்கிறதுக்குள்ளே உண்டுலன்னு ஆயிடுது இல்லை? ஒரு சிலருக்கு அப்போ தான் கருப்பாக ஒன்று ஓடும், அப்போ தான் ஒன்று செவுறு எகிரி குதிக்கும், அப்போ தான் ஒன்று கதவுல எட்டி பார்க்கும் இல்லை? அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு சொல்கிறேன், உன் கூட யார் இருக்குது தெரியுமா? ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு முன்னால் எந்த சக்தியை நிற்க முடியாது. வந்தான், விழுந்தான். இவன் இயேசு அவன்கிட்ட கேட்குறாரு, உன் பேர் என்ன? அல்லேலூயா. அவன் ரொம்ப அருமையாக சொல்கிறான் பாருங்க, நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால என் பெயர் லேகியோன். நீங்கள் அந்த லேகியோனுக்கு விளக்கம் தேடினீங்கன்னா அதில் போட்டிருக்குது 6,000 அண்ட் above, 6,000 அதுக்கு மேலையும். சரிதானா? ஒரு பிசாசு இருந்தாலே சமாளிக்க முடியல. ஒரு பிசாசு இருந்தாலே சமாளிக்க முடியல. 6,000 அதற்கு மேற்பட்ட பிசாசுகளும் ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ கொடூரமானவனாக இருந்திருப்பான் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ஒரு வார்த்தை அவனை சுகமாக்கி விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது எல்லாம் மாறும். இப்போ தான் உங்களுக்கு எனக்கும் ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் வைக்கிறாரு. என்ன தெரியுமா? இந்த மனுஷன் சுகமான உடனே இயேசுனிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க எனக்கு உத்தரவாக வேணும். ஏசாமி போன இடத்துலலாம் என்ன பண்ணார் தெரியுமா? என் பின்னே வா, நான் உன்னை, இதுதான் தெரியாது நமக்கு, தெரிஞ்சிட்டா தான் நம்ம நல்லவங்களாகிடுவோமே. என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கும். பிலிப்பை பார்க்குறாரு, என் பின்னால் வா, என் பின்னால் வா. பேதுருவை பார்க்குறாரு, என் பின்னால் வா. யோவானை பார்க்குறாரு, என் பின்னால் வா.
பின்னால வான்னவர் இப்போ இவன் கேட்குறான், நான் உம்மோடு கூட இருக்க எனக்கு உத்தரவாக வேணும்னு அவர் சொல்கிறார். இல்லை நீ வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு சொன்னதோடு நிறுத்தலை. என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த வசனத்தை வாசி பாருங்களேன். 18வது வசனத்தை. இல்லை இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், 19வது வசனம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ என் கூட வர்றதுக்கு பார்க்காதப்பா, நீ உன் வீட்டுக்கு போ. அங்கே போய் என்ன செய்? இயேசு தன்னை அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். யாருக்கு? உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கும் நீ போய் அங்கே அறிவி. அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணின்னு இருப்பான். எங்கேயா போனீங்க? நான் அந்த கன்வென்ஷனுக்கு போனையா, அங்கே 3 நாள் பேசினையா. நான் இந்த கன்வென்ஷனுக்கு போனேன், 3 நாள் பேசினேன். சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எங்கேயாண்ணா? ஒன்றும் ரட்சிக்கப்படலையா, ஒன்றும் மனம் திரும்பாத்துங்க, கல்லு மனசு, ஏசாமியே வேணான்றாங்க. ஊருக்கு உபதேசம் பண்ணி நீ என்ன கிழிக்க போகிற? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டார் இடத்திலும் உன் இனத்தார் இடத்திலும் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை சொல்லு. அப்போ இன்னைக்கு 3வது ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு தெரியுமா? முதல்ல சொன்னார் சுகமாயிரு, 2வது சொன்னார் தைரியமாயிரு, 3வது சொல்கிறாரு சாட்சியாயிரு. அல்லேலூயா. சாட்சி. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு இறங்கி செய்ததை என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ சுகமாயிருப்பாய், நீ தைரியமாயிருப்பாய், நீ சாட்சியாயிருப்பாய். யாருக்கு? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உன் இனத்தார் இடத்திற்கு. உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கும்போது ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் செய்த நன்மையை அனுபவிக்கிறமே தவிர அதை மற்றவங்களுக்கு சொல்றது இல்லை. ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தார், ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சார், நான் இப்படி இருந்தேங்க, ஆண்டவர் எனக்கு இந்த சுகத்தை தந்தார் சொல்லி இருக்கிறோமா? இந்த வருஷம் உங்களுக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் வைக்கிறார். என்ன தெரியுமா? ஒருத்தருக்காவது நீ ஆண்டவரை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. இந்த வருஷம் முடியும் போது ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் கூப்பிட்டு வரணும். கொண்டு வந்துட முடியுமா? அடி மேலே அடி அடித்தா ஒரு ஆளுக்கு ஒரு முறை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார், உனக்கு செய்வார், நல்லது செய்வார், நன்மை செய்வார். சுவிசேஷம். என்னது சுவிசேஷம்? சுவிசேஷம்னா நம்ம என்னமோ பெருசாக யோசிக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நல்ல செய்தி. என்ன செய்தி? சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? 3000 ரூபா கொடுக்குறாங்கய்யா, சீக்கிரம் போ, காலியாக இருக்குது. சொன்னீங்களா? சொன்னீங்களாம்மா? எல்லாம் அப்படியே பம்புறாங்க. சொன்னோன்னு சொன்னா இவர் வேற மாதிரி கேட்பாரு. சொன்னீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னியா? சொந்தக்காரங்களுக்கு சொன்னியா? தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியா? சீக்கிரம் போ, ரேஷன் கடையில் ஆளே இல்லை, காலியாக இருக்குது, இருந்தாலும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறான், போய் முதல்ல வாங்கின்னு வந்துரு. 3000 ரூபா கொடுத்ததை சொன்னீங்களே, உனக்கு வருஷம் பூரா ஜீவனை கொடுத்தாரு, அதை சொல்லியிருக்கிறியா? ஆஸ்பத்திரியில் போய் 3 நாள் உட்காரு, உன் உயிருடைய வேல்யூ என்னன்னு அங்கே தான் தெரியும். அல்லேலூயா. 3 நாள் ஆக்சிஜன் வச்சான்னா 3 லட்சம் ரூபாய் வாங்கிடுவான். வாங்குறானா? ஆனால் நம்ம வருஷம் பூரா உட்காந்து நல்லா மூச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கின்னு மூச்சு பிடிக்க சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அதை ஆண்டவருடைய மகிமையை வெளியே சொல்லாமல் உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எனக்கு, அதையும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. கடவுள் உங்களை அவ்வளவு நல்லவர்களாய் மாற்றி இருக்கிறார். இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? சொல்லுங்க, கேட்டாலும் கேட்கலனாலும் இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார்,
இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், நீ நல்லா இருப்ப. சொல்லுங்களேன், சொல்றதுல ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. நீங்கள் நல்லா இருப்பீங்கங்க, ஏசாமி உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லி பாருங்க. அவங்க கேட்பாங்க, அது என்ன நீ ஏசாமி ஆசீர்வதிப்பார்ன்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. மாட்டிக்குவாங்கல்ல. சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தயங்குறோம், வெக்கப்படுறோம். சாட்சியாய் இருப்பாய். கண்களை மூடுவோமா? ஆண்டவர் இன்னைக்கு 3 வார்த்தையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சொல்லித்தரல, அவர் நம்மை வாழ்த்துகிறார். 1, நீ சுகமாயிருப்பாய், உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய். நீ எதிர்பார்த்ததெல்லாம் பொய்த்து போய், நீதிக்கு காத்திருந்தேன், அது எங்களுக்கு கிடைக்கல. சமாதானத்துக்கு காத்திருந்தேன், பிரயோஜனம் இல்லை. ஆறுதலுக்கு காத்திருந்தோம், ஆபத்து தான் வந்துச்சு. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இருள் வந்தது. பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், எங்களுடைய வாழ்க்கையில் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இரட்சகராய் உங்களிடத்தில் வரும்போது அவர் உன்னை ரட்சிக்க போகிறார். நீ களி கூர்ந்து மகிழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ சுகமாயிருப்பாய். 2வது ஆண்டவர் சொல்றார், நீ தைரியமாயிரு, நீ ஒன்றையும் இழந்து போக மாட்டாய். இழந்த நன்மைகள் எல்லாம் உனக்கு திரும்ப தருவதற்கு சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். 3வது சொல்றாரு, அந்த கல்லறையிலிருந்து வந்த லேகியோனை பார்த்து சொல்றாரு, நீ சுகமாயிட்ட, கர்த்தர் உனக்கு இறங்கி அவர் செய்த நன்மையை உன் இனத்தார் இடத்திலும் உன் வீட்டிலும் சொல்லுன்னு சொல்லி அனுப்புறார். எனக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நீங்களும் நானும் இந்த காரியத்தை செய்ய போறோம். ஆண்டவருடைய சாட்சியாய் நாம் மாறப்போகிறோம். ஆண்டவர் எனக்கு சுகமாயிருன்னு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஐயா, தைரியமா இருன்னு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ போய் அதை சாட்சியாய் சொல்லு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். கர்த்தரை குறித்து நம்ம வெட்கப்பட்டோம்னா அவர் தம்முடைய தூதர்களோடு வரும்போது நம்மை குறித்து அவர் வெட்கப்படுவார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சாட்சியா நிற்கணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். சுகமாயிரு என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அத்தனை பேரும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தைரியமாயிரு, ஒன்றையும் நீ இழந்து போக மாட்டாய். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இழந்த நன்மைகள் எல்லாம் நீர் திரும்ப தந்து இவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர். ஆகவே இவர்கள் தைரியமா இருக்க போறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லும்படி அழைத்திருக்கிறீர். அதை நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும், பலப்படுத்தும். ஆவியானவரே, உம்முடைய தைரியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.